ஸோ கடந்த சில நாட்களாக மின்சாரத்துறையில் ஒவ்வொரு ப்ராசஸ் லெவல்லையும் நாங்கள் வந்து ஆடிட் வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கோம். என்னென்ன மாதிரியான சீரமைக்கும் பணிகளை செய்யலாம் என்று ஒவ்வொரு இடத்துல, அதாவது டெண்டர் எப்படி கோரப்படுகிறது, டெண்டரில் எந்த மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. அதே மாதிரி இப்போ சோலார் பேனல்லாம் இருக்குது. சோலார் பேனலில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும், ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஸோ அது ஏன் வரல, என்னென்ன மாதிரியான விதிமுறைகள், அதாவது டெண்டர் அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு இதையும் வந்து, இப்போ கோல் இருக்குன்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரிகள் எங்கிருந்து வாங்கப்படுகிறது, எவ்வாறு வாங்கப்படுகிறது, ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் வெளிநாடுகள்ந்து இம்போர்ட் பண்ணப்படுது, ஸோ அது என்ன மாதிரியான விதிமுறைகள் இம்போர்ட் பண்ணப்படுது. ஸோ கோல் வந்து நம்ம கொடுக்குற கான்ட்ராக்டர்ஸ், அதாவது கொடுக்குற கான்ட்ராக்டர்ஸ் அதே கிலோ கேலரிஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்களா, ஸோ அதனால நமக்கு எஃபிஷியன்சி, அதாவது எவ்வளவு நமக்கு அவுட்புட் கிடைக்கணும். இப்போ இதில் வந்து அனல் மின் நிலையங்களில் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கணும், எவ்வளவு நிலக்கரிகளை வைத்து நம்ம உற்பத்தி செய்தால் எவ்வளவு அவுட்புட் கிடைக்கணும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து தெளிவாக வேலிடேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் சிறு சிறு தவறுகள், விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ சோலார் பேனலில் விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. வேறு சில துறைகளிலும் விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு சுமார் 2 பேர் கடந்த நேற்று வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கார்கள். ஸோ இன்னும் ஒவ்வொரு துறையிலையும் இதில் வந்து சீரமைக்கும் பணிகள் நடந்து கொண்டு தான் வருகிறது. ஸோ வரும் காலங்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறை முழுவதுமாக சீரமைத்து, கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்தவித முறைகேடும் இல்லாமல், முதல்வர் சொன்னது போல எந்தவித முறைகேடும் இல்லாமல், எந்தவித லஞ்ச லாவணியும் இல்லாமல் இந்த துறை மீண்டும் புத்துணர்வு பெறும். ஸோ அதற்கான முழு மூச்சில் அனைவரும் இங்கே அமர்ந்து கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். கடந்த சில நாட்களாக பல இடங்களில் சென்னையில் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுறதா பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் வந்து எந்த விதமான உடனடி நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு எதிர்கொள்ள இருக்கும்? ஸோ அதெல்லாம் காலையிலேருந்து அதான் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய இடத்துல கடந்த ஒரு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 160க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இந்த மற்ற வேலைகளுக்கு, மற்ற கான்ட்ராக்ட் பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் 160 இடத்துல கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. ஸோ அந்த கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இன்றிலிருந்து அதை சீரமைக்க பணிகள், அதாவது என்னென்ன இடத்துல என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் இருக்கோ அதை உடனடியாக கால் சென்டர் மூலமாக தெரிவிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இதில் சமூக வலைதளங்களில் டேஞ்சட்கோவை டேக் பண்ணி போடுறாங்க. ஸோ இவர்களுக்கு சரியான பதில், அதாவது என்ன காரணங்களால் தடைப்படுது, இப்போ டெக்னிக்கல் ஃபால்ட்னா எவ்வளோ நேரம் ஆகும், ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான பதில்கள், அதாவது மக்களுக்கு என்ன நடக்கிறது என்ற தெளிவுகள் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருந்து அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இதில் வந்து ட்விட்டர்லையோ இல்லை சமூக வலைதளத்தில் டேக் பண்ணுறாங்க மின்சார வாரியத்தை, அது இல்லாமல் கால் சென்டரில் கொடுக்குறாங்கனாலும் அதையும் பப்ளிஷ் பண்ணணும். அது இல்லாமல் எங்கேயாவது இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால வர்ற மின் தடைகளை அதையும் சமூக வலைதளங்களில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இன்றிலிருந்து அதுவும் துவங்கும். ஏன்னா இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் வெகுவாக நடந்து வருகிறது. கண்டிப்பாக சீரமைக்க வேண்டிய பணிகள் இருக்கு. உங்க எல்லாரும் தெரியும், மின்சார வாரியம் கூட கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஸோ அது இல்லாமல் ஊழியர்கள் பற்றாக்குறை, 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 70,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த பற்றாக்குறையும் இருக்கு. இது இல்லாமல் இந்த துறை யார் இதுக்கு முன்னாடி நிர்வகிச்சாங்கன்னு தெரியும். ஸோ அவர்கள் ஒரு சில பேர் இந்த துறையில் வந்துட்டு போனாலும் இந்த துறை என்ன மாதிரி ஆகும் தெரியும். ஸோ இதை முழுவதுமாக அடிப்படையிலிருந்து சீரமைக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. ஸோ அதற்கான முன்னெடுப்புகள் இங்கே துவங்கப்பட்டிருக்கு. ஸோ அது முழு வீச்சில் நடக்கும். இன்னும் ஒரு சில மாதங்களில் அது எப்படி நீங்க மாறுதுன்னு நீங்களே வந்து இந்த துறை என்ன மாதிரியாக மாற்றத்தை பெறணும் நம்ம கண்டிப்பா. தலைமை பொறியாளர் நீக்கப்பட்டிருக்காரு. எந்த மாதிரியான ஒப்புதல்கள் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு டெண்டர் போடப்பட்டது, அதெல்லாம் நீக்கப்பட்ட இல்ல விசாரணையில இருக்கு. முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதனால் நீக்கப்பட்டிருக்காரு. துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணை முடியட்டும். அது மாதிரி இன்னொரு நபரும் இங்க இருக்கிற ஒரு சீஃப் பினான்சியல் ஆபீசரும் திரு காசி என்பவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த நபர் மேல ஏற்கனவே சிபிஐ கேஸ் இருக்கு. சிபிஐல போன வாரம் இவர் போட்ட பெட்டிஷனும் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த நபரும் நேற்று வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். ஸோ இது போன்ற நபர்கள் இனிமேல் இந்த வளாகத்துக்குள் வராத அளவிற்கு, இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்காத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை தெளிவாக முதல்வர் தலைமையிலான அரசு செய்யும். அதெல்லாம் இப்ப திட்டமிடணும். ஸோ இதை முதல்ல நிர்வாகத்தை சீரமைக்கணும். நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு அதற்கப்புறம் வந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும். முதல் நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு இது தேவையான நடவடிக்கைகள் எடுத்து விட்டு தான் இப்ப நீங்க டெண்டர்லயே டிரான்ஸ்ஃபார்மர் இதுல என்ன
என்ன இஷ்யூ, 8 லட்ச ரூபா மதிப்புள்ள 500 kVA டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு இவங்க வந்து டெண்டர் கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது அதுலயே முறைகேடு இருக்கிறப்போ, அதுலயே விதிமீறல் இருக்கிறப்போ, அதுலயே தவறு இருக்கிறப்போ அங்க இருந்து சீரமைச்சா தான் எல்லாம் மாறும். ஸோ அதனால முதல்ல பேஸை சீரமைச்சிட்டு தான் அதுக்கப்புறமான இதை புத்துணர்வு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்க வேண்டும். ஸோ அது அந்த நடவடிக்கை போன கவர்மெண்ட்ல சோலார் விண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நிறைய பார்ட்டி ஃபண்ட் பிரைப் அந்த மாதிரி நிறைய வாங்கணும் குற்றச்சாட்டு இருந்தது. இல்ல அது தெளிவா இல்ல, இது வரைக்கும் சொப்பம் தெளிவா இல்ல. இனிமேல் அந்த மாதிரியான அது நேற்று அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விடுச்சு. இனிமேல் அந்த மாதிரியான எந்த சூழ்நிலையும் இங்க இருக்காது. யார் யாரெல்லாம் வெளியில இருந்து சோலார் பேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவருக்கு இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சிஸ்டம் உருவாக்கப்படும். தெளிவான டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம் உருவாக்கப்படும். யாரு வந்து எங்கேயும் வந்து துண்டு சீட்லயோ இல்ல வேற இதுலயோ எழுதி கொடுத்தலாம் இங்க வந்து எந்த அப்ரூவலும் வாங்க முடியாது. ஒரு தெளிவான சிஸ்டம் உருவாக்கப்படும். எங்கேயுமே வந்து மறைமுகமாக எந்த டீலும் இருக்காது. எல்லாம் தெளிவா போர்ட்டல்ல சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம். அந்த போர்ட்டல் லான்ச் ஆன பிறகு அந்த போர்ட்டல்ல யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி, அதுக்கான கிரைட்டீரியா அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓப்பனாக அப்ரூவ் பண்ணப்படும். எல்லாமே வந்து ஒரு போர்ட்டல்ல வந்துடும். ஸோ போர்ட்டல்லே இருக்கும். எந்தவித மறைமுக டீலும் இல்லாத அளவிற்கு இந்த துறை முழுவதுமாக சீரமைக்கப்படும். டெண்டர் கோரிய கம்பெனி பிளாக் லிஸ்ட் பண்ண போறீங்களா? இல்ல, அந்த டெண்டர்கள் எல்லாம் இப்ப ரத்து செய்யப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணை முடிந்த பிறகு என்ன நடவடிக்கையோ அதை கண்டிப்பா செய்யப்படும். கண்டுபிடிக்கப்பட்டு வரதா சொல்றீங்க. அதே போல அடிப்படையில சீரமைப்பு பண்றதாகவும் சொல்லிட்டு வரீங்க. இந்த முறைகேடுகள்ல முன்னாள் அமைச்சருக்கு ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னா இல்ல, விசாரணை முடிந்து தொடர்பு இருந்தால் யார் மீது தொடர்பு இருந்தாலும் அதற்கான தேவையான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். இங்க எங்க ரிலாக்ஸேஷனும் இருக்காது. இப்போ முன்னாள் அமைச்சரோ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தாலும் யார் மீது யார் தவறு செய்திருந்தாலும், தவறு செஞ்சிருந்தா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தானே இருக்கும். அது அதுக்கான என்ன சட்டப்பூர்வமான நடவடிக்கை அது எடுக்கப்பட்டு தான் இருக்கும். அதுல எந்த வித தயவுதாட்சணையும் இருக்காது. தவறு யார் செய்தாலும் அரசாங்க பணத்தையோ அரசு நிர்வாகத்தையோ யாரு முறைகேடு செய்தாலும் அதுல எந்த தயவுதாட்சணையும் இருக்காது. கண்டிப்பாக 100% நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் சொல்லியாச்சு. கண்டிப்பாக டெக்னிக்கல் கால்ஸ் இன்னைக்கு சரி செய்யப்படும். ஏன்னா இங்க இருக்க கால் சென்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு அறிவுரை கூறப்பட்டுள்ளது. இது ஒரு சில நாட்கள் இன்னைக்கு இருந்து அது வந்து எந்தெந்த ஃபால்ட் இருக்கோ அதை உடனே அந்த ஃபால்ட் வித் அந்த டீடைல்ஸோட பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பொதுமக்களுக்கும் அது என்ன பிரச்சனைன்னு தெரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா முதல் அடிப்படையை சீரமைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த லெவல்ல சீரமைக்கணும். ஸோ முதல் கட்ட சீரமைப்பு நடந்துகிட்டு வருது. ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பணியாளர்கள் பற்றாக்குறை பரவலா எல்லா துறையிலும் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஏன்னா நான் சொன்னேன் 1,40,000 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் பணியாற்றி இருக்காங்க. ஸோ 50% ஆஃப் த ஹியூமன் எஃபிஷியன்சி அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதை சீரமைச்சால் தான் நீங்க நிதி இருக்கும். நிதி இருந்தால் தான் நம்ம வந்து பணியாளர்களை உள்ளே அமர்த்த முடியும். ஸோ அதனாலதான் அடிப்படையாக முதலில் சீரமைப்பை செய்துவிட்டு பணியாளர் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கு. அதை திரும்ப எல்லாரும் ரெக்ரூட் பண்ண கண்டிப்பாக. கடந்த ஆண்டே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்த அந்த திருத்தியமைக்கப்பட்ட கட்டணத்தை அரசே ஏற்றிருந்தாங்க எலெக்ஷன் அப்படின்றத நெருக்கத்தை ஒட்டி. இந்த ஆண்டும் உயர்த்த வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இல்லை. அது மாதிரியான இது உயர்த்துவதற்கான எந்த எண்ணமும் அரசிடம் இல்லை. நிறைய தவறான தகவல்கள் பரப்பட்டு வருது. எந்த விதமான இப்போதைக்கு கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் முதல்வரிடம் இல்லை. இல்ல, ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம்ல அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, அதாவது பர்சன்டேஜ் வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது வேற. பட் அரசாக முன்னெடுத்து உயர்த்தும் எண்ணம் எதுவும் இல்லை. அரசு ஏத்துக்கிட்டாங்க இருக்கக்கூடிய அந்த அதே பாலிசி டெசிஷன் கண்டிப்பா வந்து முதல்வர்கிட்ட கலந்துக்கிட்டு கண்டிப்பா. சார், சட்டத்துறை அமைச்சர் என்ற கூடுதல் தகவல் சிபிஐ என்கொயரிக்காக கேட்டிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மேல. அதுக்கான அனுமதி தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்காங்க. இல்ல, அது ஆல்ரெடி கோர்ட்டே அதுக்கான இது கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அவங்க போட்ட பெட்டிஷன்ஸ் எல்லாம் கடந்த வாரம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது சிபிஐக்கு போயிடுச்சு. இது கோர்ட் கொடுத்த உத்தரவு ஆட்டோமேட்டிக்கா சிபிஐக்கு போயிடுச்சு. அவங்க தான் விசாரணை செய்து யார் தவறு செய்தாலும் அவர்களை கைது செய்வார்களா இல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியது சிபிஐயோட போகும். இனிமேல் யாரு எந்த புரோக்கருக்கும் இந்த அலுவலகத்துல வேலை இல்லை. எந்த புரோக்கரும் இதுக்குள்ள வர முடியாது. இந்த நிர்வாகம் முழுமையாக சீரமைக்கப்படும். இன்னைக்கு எவ்வளவு மெகாவாட் தேவைப்பட்டிருக்கு சார்? ஏன்னா 108 டிகிரிக்கு மேல சென்னையில இருக்கு. பெரிய லெவல்ல ஹைப் வரல. நீங்க லாஸ்ட் மந்த் ஒரு ஹைப் வந்துச்சுல, அந்த மாதிரியான ஹைப் இல்ல. பட் இந்த மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அதை தெளிவாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை வந்து இன்னைக்கு கால் சென்டர்ஸ்லயும் அங்க இருக்கிற சோசியல் மீடியா வழியா அப்டேட் பண்ற டெக்னிக்கல் டீம் கிட்ட அவங்க ஆல்ரெடி கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணல. ஒரு சில நாட்கள்ல இதுக்கான தெளிவான என்ன விளக்கங்களோ, எங்கெங்க டெக்னிக்கல் எரர், எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு யார் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கா, எல்லாமே வந்து மக்களுக்கு கொண்டு போய் அந்த சமூக வலைதளங்களை தெரிவிக்கப்படும்.
வரக்கூடிய 31ஆம் தேதி வரைக்கும் நீட் தேர்வு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் மூலமா டிரான்ஸ்ஃபர் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் இதுவரை நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து முறைகேடாக, அதாவது ஒரு சில நபர்கள் தனிநபர்கள் பயன்படும் அளவால தான் டிரான்ஸ்ஃபர் வந்து எந்தவித தெளிவும் இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இதுவரை மின்சார நடந்துட்டு இருக்கு. இனிமேல் அப்படி நடக்காது. தேவையில்லாத நிர்வாக ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நிப்பாட்ட சொல்லியிருக்கு. தேவையில்லாமல் சும்மா போய் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணி அவரை டிரான்ஸ்ஃபர் பண்றது, அப்புறம் அவர் இடத்துல இன்னொருத்தர் போடுறதுக்காக ஒரு விதிமீறல் நடக்காது. இது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா எங்கெங்க வேக்கன்ட் இருக்கோ அது பப்ளிஷ் செய்யப்படும். அதுல ப்ராப்பரா என்ன பாலிசி டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் இனிமேல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். டிரான்ஸ்ஃபர்ல எந்த விதமான சொன்ன திரும்ப துண்டு சீட்டுலாம் இங்க வராது. துண்டு சீட்டுகள் இல்லாமல் ரொம்ப தெளிவான டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் இந்த அரசு, முதல்வர் தலைமையிலான அரசு வந்து ஊழியர்களுக்கும் சாமானிய மக்களுக்குமான அரசாக கண்டிப்பாக நிரூபிக்கப்படும்.